அந்த நாகினி யாரு? இவ யாரா இருந்தாலும் என்னால இவ முன்னாடி வர முடியாது. 21 வருஷமா நான் என்னோட நாகினி வடிவத்தை எடுக்கல. அதனால நான் இன்னைக்கு இவ முன்னாடி வந்து என்னோட வடிவத்தை காட்ட விரும்பல. எந்த வடிவத்தை, எந்த சக்திய, எந்த குடும்பத்தை பல வருஷம் முன்னாடி நான் விட்டுட்டு வந்தேனோ அங்க நான் திரும்பவும் போக விரும்பல. எந்த சம்பந்தமும் திரும்ப என் வாழ்க்கையில வர நான் விரும்பல. என் கூட இப்போ இங்க வந்து சண்டை போட்ட அந்த இன்னொரு நாகினி யாரு? அப்பா, அப்பா அங்க மயக்கத்துல இருந்தாரே. இங்க என்ன நடந்தது சார்? நான் என் கண்ணால எதுவும் பார்க்கல சார். ஆனா இங்க ஏதோ பெரிய காட்டு விலங்கு வந்து தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க சார். அப்பா, அப்பா, அப்பா கண்ணை திறங்கப்பா. அப்பா, அப்பா நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆக விடவே மாட்டேன். ஹெல்ப், ஹெல்ப், யாராவது வாங்க. ஹெல்ப், ப்ளீஸ் யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்க அப்பாக்கு அடிபட்டிருக்கு. அவரை இங்க இருந்து தூக்கிட்டு போக யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப். பிரார்த்தனா. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. ஹெல்ப் பண்ண யாராவது வருவாங்க. உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு முழுசா குணமாயிடும். தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க. இங்க பாருங்க, என்ன பாருங்க. பிரார்த்தனா, பாருங்க, பாருங்கப்பா. நீங்க இன்னும் நிறைய வருஷம் வாழ வேண்டியது இருக்கு. சந்தோஷமா வாழ்வீங்க. நீங்க எனக்காக வாழ்ந்துதான் ஆகணும். அப்படிதானே? என் உயிர் பிரிய போகுது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. ஆனா இப்போ நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்துமா. நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுமா. அவங்க பிளான் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன அட்டாக் பண்ணாங்க. நம்ம நாட்டோட எதிரிகள், அந்த துரோகிகள் இப்போ இங்க வந்திருந்தாங்கம்மா. அப்பா, அதெல்லாம் நம்ம அப்புறமா கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல உங்களை சரி பண்ணி ஆகணும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நீ என்னோட பொண்ணு இல்ல. பிரார்த்தனாவை எங்கேயும் காணோம். இல்ல, என் ஸ்டாஃப் இல்லாம என்னால எங்கேயும் வர முடியாது. ப்ளீஸ் இப்ப வேணாம். உள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப எதுவும் பண்ண வேண்டாம். அவளுக்கு எதுவுமே ஆகாது. என்னால அவளை கண்டுபிடிக்காம எங்க இருந்து எங்கேயும் வர முடியாது. நீ என் சொந்த பொண்ணு கிடையாதுமா. ஆமாமா. நீங்க என்ன சொல்ல வரீங்கப்பா? நீங்க தான் என்னோட அப்பா. நான் உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க இப்ப எதுவுமே பேச தேவையில்லை. நான் சொல்றத கேளுங்க. எனக்கு உங்களை சரி பண்ணா போதும். இதுதான் உண்மை. நான் உன்னோட உண்மையான அப்பா இல்ல. என்னோட நேரம் வந்துருச்சுமா. நான் கிளம்புற நேரம் வந்துருச்சுமா. நான் சொல்றது புரிஞ்சுக்கோமா. உனக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் பெரிய ஆபத்து. அவங்க ஏதோ பெரிய கெடுதல் பண்ண போறாங்க. நம்ம நாட்டையே அழிக்க நினைக்கிறாங்க. யாரு அப்படி எல்லாம் செய்யறது? உங்களை தாக்குனது யாரு? இவங்க எல்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க?
ருத்ரா, இப்போ உனக்கே உதவி தேவை. சார் இங்க சிச்சுவேஷன் ஒன்றும் சரியில்லை. தயவுசெய்து கிளம்புங்க, கிளம்புங்க எல்லாரும், கிளம்புங்க போங்க. ருத்ரா, லெட்ஸ் லீவ். ஆனா பிரார்த்தனா, வாங்க வாங்க வாங்க. எனக்கு என்னவோ இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு. ஏதோ நடக்க போற மாதிரியே தோணுது. எதனால இப்படியெல்லாம் தோணுதுன்னு தெரியலையே. என் கூட சேர்ந்து அங்க மோதின அந்த நாகினிக்கு அடிபட்டிருந்துச்சு. அவ யாரா இருக்கும்? அவ மோதினதை வச்சே சொல்லுவேன், அவ சாதாரண நாகினி இல்ல. அந்த பன்னியோட தாக்குதலும் சாதாரண தாக்குதல் இல்ல. இதெல்லாம் ஏதோ பெரிய சூழ்ச்சி மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் யாரோட திட்டமா இருக்கும்? ஒரே ஒருத்தரால மட்டும்தான் என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். ப்ரொஃபசர். இது என்ன பிரேஸ்லெட்? இந்த பிரேஸ்லெட் யாரோடது? இது பாருமா, இவருக்கு இறுதி சடங்கு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாமா, வந்து செய். கடவுளே, நீயே பாரு, என் அப்பாக்கு எவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்குன்னு பாரு. நீயே பாரு. இந்த உலகத்துல எனக்கு என் அப்பாவை தவிர வேற யாருமே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பாவிங்க அவரையும் கொண்டு என்ன அனாதை ஆக்கிட்டாங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரே ஒரு பிரம்ம கஷேத்திரமான புஷ்கர் மேல ஆன, விஷ்ணு மேல ஆன, பத்ரிநாதன் மேல ஆன, எம்பெருமான் மேல, ஆதி சிவன் மேல, நீலகண்டன் மேல ஆன, அசுரர்களை எல்லாம் அழிச்ச திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேல ஆன, ஆணவங்களை எல்லாம் அழிக்கிற சுடுகாட்டு மேல ஆன, பஞ்சபூதங்கள் 4 திசைகள் மேல ஆன, 7 லோகம் 7 கடல்கள் மேல ஆன, நான் என்னோட அப்பாவை கொன்ன கொலைகாரங்களை விடவே மாட்டேன். இன்னைக்கு என்னோட ஆத்மா அழுது என் கண்கள்ல இருந்து வடிகிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் பதில் சொல்ல வைக்காம விட மாட்டேன். நான் பழி வாங்கியே தீருவேன். நான் பழிக்கு பழி வாங்குவேன். ப்ரொஃபசர் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அவர் எங்க இருக்காரு? அவரோட புது வீட்டு அட்ரஸும் எனக்கு தெரியாது. இப்ப அவரை போய் எப்படி பார்க்கறது? கண்டிப்பா நான் அவரை பார்த்தே ஆகணும். அவரால் மட்டும்தான் எனக்கு வழிகாட்டி உதவ முடியும்.
அப்பா, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நீங்க என் கூடவே இருந்தீங்க. இப்ப என் கூட இருக்கிறது உங்களோட அஸ்தி மட்டும்தான். உங்களோட அஸ்தியை நான் கரைக்க போறதே இல்ல, என் கூடவே வச்சிருக்க போறேன். உங்களை கொன்னவங்களை எல்லாம் அஸ்தி ஆக்குற வரைக்கும் நான் இதை கரைக்க மாட்டேன். நான் உங்களோட அஸ்தி கலசத்தை அது வரைக்கும் வச்சிருக்க போறேன். அழாத பிரார்த்தனா, அழாத. என்னால அழாம இருக்க முடியல மானவ். அப்பா தான் என்ன சமாதானப்படுத்துவாரு, அவரே என்னை விட்டுட்டு போயிட்டாரே. நான் தான் இருக்கேன்ல. உன்னோட அப்பா எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. நீ கல்யாணம் பண்ணிப்பே இல்லைம்மா. நான் இப்பதான் என்னோட அப்பாவை இழந்திருக்கேன். என்னால எப்படி இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உங்க அப்பா இதை தானே விரும்பினாரு, அதனால தான் நான் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கோமா. இப்போ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணத்தை பத்தி எல்லாம் என்னால யோசிக்க கூட முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ உங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. என்னால் உன்னை எப்படி பிரார்த்தனை தனியாக விட முடியும்? நான் உன்னை கட்டிக்க போறவன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தானே உங்க அப்பா ஆசைப்பட்டாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இங்க பாரு பிரார்த்தனா, இப்போ உன்னோட அம்மா அப்பா எல்லாமே நான் தான்மா. உன்னோட கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நீ கல்யாண பொண்ணா இருக்கிறத பார்க்கணும். வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லைம்மா. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. உன் கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியலன்னா நான் மனசுடைஞ்சு போயிடுவேன். நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் என் ஆத்மாவுக்கு சாந்தியே கிடைக்காதுமா. அதனால நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எனக்கு என்ன ஆனாலும் சரி, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். சத்தியம் பண்ணு. அப்பா ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. பிரார்த்தனா சொல்லுமா, நீ கல்யாணம் பண்ணிப்பல? நம்ம இன்னும் 2 நாளில் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்கலாமா? மனம் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணும். சரி, உனக்கு எவ்வளோ டைம் வேணும்னாலும் எடுத்துக்கோமா. ஆனால் நம்ம என் வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த பிரேஸ்லெட்டை வச்சுதான் என் அப்பாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பா எந்த பக்கம் கை காமிச்சாரோ அந்த இடத்துல ருத்ரா இருக்கிறத நான் பார்த்தேன். ருத்ரா கூட இன்னும் கொஞ்சம் பேரும் இருந்தாங்க. அப்படின்னா ருத்ரா தான் எங்க அப்பாவை கொன்னவனா? அது உண்மையா இருக்குமா? இல்ல, உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அப்பா அந்த பக்கம் தான் கை காமிச்சாரு. ருத்ரா எதுக்காக அப்பாவை கொலை பண்ணணும்? முதல்ல அதை உறுதிப்படுத்தி ஆகணும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிச்சு நிச்சயமா தண்டிச்சாகணும். இது என்னோட ஆணை.